மதுரை வாடிப்பட்டி அருகே விசிக கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதை தொடர்ந்து போலீசாருக்கும் விசிகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜய் சடைமாயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஜய், எதற்காக இந்த தள்ளுமுள்ளு? இந்த சம்பவத்தில் விசிகவினர் யாரேனும் கைது செய்யப்பட்டுள்ளனரா? முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் திவ்யா. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள ஐயங்கோட்டை பகுதியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக விசிகவினர் அப்பகுதியில் கொடிமரம் அமைத்து பராமரித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விசிக கொடிக்கம்பம் அருகே புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் கொடிக்கம்பம் நடவதாக இருந்தது. இதற்கு விசிக மற்றும் பொதுமக்கள் சார்பில் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் என கூறி அப்பகுதி பொதுமக்கள் அதிகாரியிடம் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதை அடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் இணைந்து இன்று இரு தரப்பினருக்கு இடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் இரு தரப்பினரின் கொடி மரத்தையும் அகற்றுவதாக வருவாய்த்துறையினர் முடிவு செய்து இன்று 100க்கும் மேற்பட்ட போலீஸ் முன்னிலையில் ஆக்கிரமிப்பு இடத்தில் இருந்த இரு கொடிமரத்தையும் அகற்ற வந்த நிலையில் கொடிமரத்தை அகற்ற போது விசிகவினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் விசிகவினருக்கும் காவல்துறைக்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது விசிக நிர்வாகி போலீஸ் வலுக்கட்டாயமாக வேனில் ஏற்றும் பொழுது விசிக நிர்வாகியின் சட்டை கிழிந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் போராட்டத்தின் போது பெண் ஒருவர் மயக்கமடைந்துள்ளார். பின்னர் கொடிமரத்தை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்த விசிக நிர்வாகி மற்றும் பொதுமக்கள் 94 பேர் கைது செய்யப்பட்டு வாடிப்பட்டி போலீஸ் கைது செய்து ஆண்டிப்பட்டி பங்களாவில் உள்ள தனியார் மகாலில் அனைவரையும் தங்க வைத்துள்ளனர். கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தவேகாவில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விசிகவின் கொடிக்கம்பம் அகற்றப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திவ்யா, விவரங்களுக்கு நன்றி விஜய். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.